பேய் காதல் இது என்ன சும்மா நானும் தரணும் வீர் ஆல் ஃப்ரெண்ட். நம்ம பாட்டு நம்ம கோரியோகிராஃபி பற்றி கொஞ்சம் ஷேரிக்ஸ் எதுன்னு எனக்கும் பேய்க்கு ரொம்ப தூரம் ஐடியா தான். பட் ஆனால் சத்தியமாக கிடையாது. நாங்கள் வந்து ஒரு டேரக்டரோட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் ரிலீஸில் நம்ம பாட்டு நம்ம கோரியோகிராஃபி பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மூமெண்ட். அண்ட் நீங்களே பார்த்துருப்பீங்க. அண்ட் ஆடியன்ஸ் சைட்லேருந்து தோ இட் ஹாஸ் பீன் 1 வீக் ஆஃப் ரிலீஸ் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துட்டுருக்கு. இம்பார்ட்டன்ட்லி இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் எப்படி ஒரு டைலாக் இருக்கும், ஒரே நாள் ராத்திரியில் பாட்டு போட்டு கலக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் சத்தியமாக கிடையாது. நாங்கள் வந்து ஒரு டேரக்டரோட விஷன் இருந்தது. இதுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப பெரிய ஒரு டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் அண்ட் தரன் சார். அது நம்ம ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாரு தரன் சார் வந்து. அண்ட் டைரக்டரோட விஷன் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. லைக் அவர் சில வேலையெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு ஈடுபாடு இருந்தது அவருக்கு. அண்ட் சோனியா மேம், தேங்க்யூ ஸோ மச். நினைக்கவே இல்லை, நாங்கள் சும்மா கேட்டதுக்காக ஓகே அப்படின்ட்டாங்க. ஷி எலிவேட்டட் த சீன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அல்ஹம்துலில்லாஹ் நீங்களும் பார்த்து ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்ப்ரெட் சம் லவ். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி வந்ததுக்கு. அண்ட் பேய் காதல் இது என்ன சும்மா நானும் தரணும் வீர் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நானும் தரன் சோனியா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ தரன்ட்ட சும்மா ஒரு கான்செப்ட் ஒரு இருக்க ஐடியா இருக்குது பண்ணலாமா அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இமீடியட்டாக ஒரு ட்ராக் ஒன்று காமிச்சார். இந்த மாதிரி ஒரு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அப்புறம் லிரிக்ஸ் பற்றி ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லும்போது சரி வேறு ஏதாவது லிரிக்ஸஸ் பார்க்கலாம் அப்படின்னும் போது இவர் வந்து இல்லை நீங்கள் தான் லிரிக்ஸ் எழுதணுன்னு. எனக்கும் பேய்க்கு ரொம்ப தூரம் ஐடியா தான் வந்தது. பட் லிரிக்ஸ் எழுத சொன்னார்னு சொல்லிட்டு பெரிய ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நைட்லாம் உட்காந்து எல்லாம் பேயை பற்றி யோசிச்சு அன்றைக்கி நைட்டு தூங்காமல் இருந்தது தான் அது கருத்து. பட் எழுதி ஓரளவுக்கு கோர்வையாக வந்து அவர்கிட்ட காமிச்சேன். அப்ரூவல்லாம் கொடுத்தாரு தரன், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்படியே போயிடலாம் அப்படின்னு. அப்படி உருவானது தான். அப்புறம் ரொம்ப அழகான ஒரு பேய் தேவைப்படுது. ஸோ சோனியா கிட்ட இமீடியட்டாக ஃபோன் பண்ணி, சோனியா இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தரனோட பண்ணுறோம், நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு. ஸோ she accepted. Thank you very much, Sonia. Thanks for being a part of this video album. And இதெல்லாம் எடுத்து முடிச்சப்புறம் சரிகமா கிட்ட போட்டு காமிக்கும் போது அவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு கிட்ஸ் சேவியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஐ செட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோல் ப்ராஜெக்ட் இப்படி தான் வந்தது. இதுக்கு பின்னாடி இதுக்கு மேலே ஒரு பெரிய கதைலாம் இல்லை. ரொம்ப சிம்பிளான ஒரு நாட்டு அழகாக எடுக்கணும்னு சொல்லிட்டு முக்கியமாக டான்ஸ் மாஸ்டர் தேவைப்பட்டது, நிறைய பேய்கள் தேவைப்பட்டது. யாசர் அகேன் இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். என்ன அப்படின்னு சொல்லும்போது டிஎன்ஏ ஸ்கூல் நடத்திட்டு இருக்கார், டான்ஸ் ஸ்கூல். ஸோ அவர் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க பாஸ் நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அழகழகாக வித்தியாசமாக பேய்கள்லாம் அவரும் கொண்டு வந்தார். ஸோ இப்படி தான் சேர்ந்து உருவானது தான். அஃப்கோர்ஸ் ப்ரொடியூசர் மை பெட்டர் ஹாஃப் பிரியா ஆனந்த். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது காசு திருப்பி வருமா அப்படின்னு கேட்டாங்க. சரி எனக்கு கன்ஃபார்ம்டாக தெரியாது, எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். ஸோ ஸ்ரத்தா ஆனந்த் என் பொண்ணு இதில் நடிச்சிருக்காங்க, குட்டி அனபில் நடித்தது என்னோட டாட்டர் தான். ஸோ இது ஒரு ஜஸ்ட் அன் எக்ஸ்பீரிமெண்ட் ப்ராஜெக்ட் அண்ட் ஐ திங்க் இட்ஸ் டர்ன்ட் அவுட் வெல், நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறாங்க.